தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 13ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக, கிளிநொச்சியில் ஒரு மனித மிருகம் 16 மாணவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கிய ஒரு ஆசிரியர் பற்றிய ஒரு செய்தி குறிப்பு இருக்கிறது. அதனை பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் கொட்டாஞ்சனை பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. போலீசார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் புலம்பெயர் முதலீட்டாளர்களை தாயகத்திற்கு வந்து முதலீடு செய்யும்படி அழைப்பு விடுத்திருக்கின்றது யாழ்ப்பாணம் வர்த்தகர் சங்கம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. போலீசார் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது மட்டக்குழிய பகுதியில் வைத்து ஒரு வாகனம் ஒன்றை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். சந்தேகத்துக்கிடமான முறையில் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனத்தை மறைத்திருக்கிறார்கள். அந்த வாகனம் ஒரு நபரால் கடத்தி கொண்டு செல்லப்படுகிறது என்று சொல்லி போலீசுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த வாகனத்தை மறைத்திருக்கிறார்கள். ஆனால் சாரதி நிற்காமல் ஓடி இருக்கின்றார், வாகனத்தை கொண்டு போயிருக்கின்றார். அதனை அடுத்து அந்த குறித்த வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார்கள். பின்னர் அந்த சாரதி வாகனத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி போட்டு இறங்கி தப்பி ஓடிட்டார். இப்பொழுது வாகனத்தை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். அந்த சாரதியை கைது செய்கின்ற முயற்சியில் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கின்றார்கள் போலீசார். இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு ஒரு அவசரமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். என்னென்று சொன்னால், இன்றைக்கு 13ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கு 13ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உங்களோட வீட்டு கூரையில் சோலார் பூட்டப்பட்டிருந்தா அந்த சோலாரை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி, அதாவது நாள் முழுக்க ஆஃப் பண்ண தேவையில்லை, பிற்பகல் 3 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளுமே இன்றையிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி. ஏன் அப்படி கேட்டிருக்கணும் என்று சொன்னால், இப்போ விடுமுறை நாட்கள் தானே, அப்ப விடுமுறை காலத்தில் அதிக அளவு மின்சாரம் பாவிக்கப்பட மாட்டாது. பெரிய பெரிய கம்பெனிகள் அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறதால மின்சாரம் பெரிய அளவில் பாவிக்கப்பட மாட்டாது. குறைந்த அளவு மின்சாரம் தான் பாவிக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கிற இந்த சோலார் சிஸ்டம் இருக்குத்தானே, அதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுற மின் இந்த நேஷனல் கிரிட் என்று சொல்லுவோம், அதாவது தேசிய மின் இணைப்பு என்று சொல்லுவோம் தானே. இப்ப வீட்டு கூரையில் பொருத்தப்பட்டிருக்கிற சோலாரில் அளவுக்கு அதிகமான மின்சாரங்கள் உற்பத்தி ஆகும் போது அது போய் அந்த நேஷனல் கிரிட்ல கலந்து அதில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுரும், ஒரு சமநிலையாக இருக்காது. எனவே அது பல்வேறு பாதிப்புகளை கொண்டு வரும் என்றதால ஒவ்வொருத்தரையும் தேசிய மின்சார சபை கேட்டிருக்குது, நீங்களாகவே முன் உங்களுடைய கூரைகளில் பொருத்தப்பட்டிருக்கிற சோலார் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி 3 மணி வரைக்கும், இன்றைக்கு 13ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 21ஆம் தேதி வரைக்கும் இதனை கடைபிடிக்கும்படி இலங்கை மின்சார சபை கேட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் 200 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய போதைப் பொருட்களை கடலில் இருந்து மீட்டிருக்கிறார்கள். அதாவது இலங்கையினுடைய மேற்கு கடல்ல ஒரு சந்தேகத்துக்கிடமான படகு ஒன்று தரிச்சு நின்று இருக்குது. அப்ப அந்த படகை சோதனையிட்டு பார்க்கக்குள்ள உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா 100 கிலோவுக்கு மேற்பட்ட ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் போன்றவை அதுக்குள்ள இருந்ததாம். அதுல 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த 100 கிலோவுக்கு மேற்பட்ட ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னா 200 கோடி ரூபாய்க்கு மேல வருதாம். பிறகு கடற்படையினர் அந்த படகையும் அதில் கைது செய்யப்பட்ட ஆட்களையும் கரைக்கு கொண்டு வந்திருக்கணும். எந்த கரைக்கு கொண்டு வந்திருக்கணும் என்று சொன்னா டிகோ விட்ட என்று சொல்லப்படுற ஒரு கடற்கரைக்கு கொண்டு வந்திருக்கணும். கொண்டு இப்பொழுது அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு 2-3 நாளைக்கு முதலும் நடந்தது. கடல்ல பெருந்தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டது. எனவே குறிப்பிட்ட ஒரு 2-3 நாளுக்குள்ள அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. கடல்ல நீண்ட காலம் தரித்து நின்று மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் இருக்குதானே, அப்படியான ஒரு படகுல தான் இந்த போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. இந்த போதைப் பொருள் மீட்பு சம்பந்தமான செய்திகள் ஒவ்வொரு முறையும் சொல்லியக்குள்ள நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்ல போடுற நீங்கள் இந்த கைப்பற்ற போதைப் பொருட்களை அப்படி என்னதான் செய்யணும் என்று சொல்லி, இப்ப கஞ்சாவோ அல்லது வேற எந்த போதைப் பொருளோ கைப்பற்றினா அதை என்னதான் செய்யணும் என்று சொல்லி, உண்மையில அது எனக்கும் தெரியாது என்ன செய்யணும் என்று சொல்லி, எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணுமா அல்லது அதை அழிக்கணுமா என்னன்னு தெரியல. அது சம்பந்தமான செய்திகள் வாரையில, அந்த கைப்பற்றப்பட்ட பொருளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி செய்திகள் வாரதில்லை. அதனால அதை சொல்ல முடியல. எனவே
200 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியுடைய 100 கிலோக்கும் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது நேற்று. இப்ப போன கிழமை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து 16.88 கிராம் ஹெரோயின் வச்சிருந்தார் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இப்ப இந்த 6 பேருக்கும் என்ன விதமான தண்டனை தெரியல. ஏனென்றா 100 கிலோக்கு மேற்பட்ட ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் வந்து இவர்களிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களை தாயகத்திற்கு வந்து முதலீடு செய்யும்படி அழைப்பு விடுத்திருக்கின்றது யாழ்ப்பாணம் வணிகர் கழகம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான அழைப்புகளை விடுறது அரசாங்க தரப்பிலிருந்து அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஜனாதிபதியோ கூட கடந்த காலங்களில் இப்படியான அழைப்புகளை விடுத்திருக்கணும். ஆனால் இந்த முறை வந்து சற்று வித்தியாசமாக யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் இந்த ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. அவை என்ன சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் வடபகுதியில் மிக விரைவில் 3 முதலீட்டு வலயங்கள் உருவாக போகுது. அப்போ இந்த 3 முதலீட்டு வலயங்கள் உருவாகிற சந்தர்ப்பத்தில் வந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்து தமிழ் முதலீட்டாளர்கள் வந்து அதில் முதலீடு செய்யக்குள்ள அப்போ அது வந்து எங்களோட பொருளாதாரம் எங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றது வந்து அதிக அளவிலான உற்பத்திகளை வந்து மேற்கொள்ள முடியும், தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய முடியும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் அதில் இருக்குது. எனவே நீங்கள் வந்து முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி ஒன்று வந்து காங்கேசந்துறை சீமந்து தொழிற்சாலை, மற்றது வந்து பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, அடுத்தது வந்து பாங்குளம் நகர அபிவிருத்தி வளாகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த 3 முக்கியமான முதலீட்டு வலயங்கள் மிக விரைவில் செயல்பட ஆரம்பிக்க போகின்றனவாம். எனவே அதில் வந்து முதலீடு செய்யும்படி புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது யாழ்ப்பாணம் வணிகர் கழகம். அது மட்டுமில்லாமல் முதலீடு செய்ய வருபவர்களுக்கு சகல விதமான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும், உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் 30 வருட குத்தகைக்கு இந்த வியாபாரங்கள் தரப்படும் எனவும் தேவைப்பட்டால் அது நீடிக்கப்படும் எனவும் யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் அறிவித்திருக்கின்றது. எனவே வடபகுதியில் மிக விரைவில் அமைய இருக்கின்ற 3 முக்கியமான முதலீட்டு வலயங்களில் முதலீடு செய்வதற்கு புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களை அழைக்கின்றது யாழ்ப்பாணம் வணிகர் கழகம். ஆனால் யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட மறந்துட்டோம். என்னென்னு சொன்னால் இங்கே புலம்பெயர் நாடுகளில் இருந்து முதலீடு செய்ய நினைக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து யோசிக்கிற விஷயம் பாதுகாப்பு தான். நம்பி போகலாமா, நம்பி கொண்டு போய் காசை கொட்டலாமா என்றதுதான். எனவே அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா அல்லது கைதுகள் விசாரணைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பயங்கரவாத தடை சட்டம் வந்து இன்னும் நீக்கப்படையலை. எனவே இந்த மாதிரி இருக்கிற சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லணும். அதற்கான சரியான பதில்கள் கிடைத்தால் உண்மையில நிறைய முதலீடுகள் வந்து குவியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்ததாக கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு மனித மிருகம் பற்றிய ஒரு செய்தி. அதாவது கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் ஒரு கோச்சரால் இருக்காராம். அதாவது வந்து ஃபுட்பால், கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து பழக்கி கொடுக்குறவர் கோச். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் 16க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்தியிருக்கார் கடந்த காலங்களில் வந்து. அதில் வந்து இந்த மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வீட்டில் சொல்லவும் முடியாமல், டீச்சர்ஸ் மாதிரி சொல்லவும் முடியாமல், வெளியில் சொல்லவும் முடியாமல் நிறைய காலம் பயங்கர அவஸ்தப்பட்டு இப்போ கடைசியாக வந்து கதை வெளியில் வந்து கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆணைக்குழுவிலையும் வந்து முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஆள் வந்து இன்னுமே கைது செய்யப்படையிலையாம். அப்போ யாழ்ப்பாணம் மனித உரிமை ஆணைக்குழு வந்து கேட்டிருக்குது கிளிநொச்சி போலீஸில் வந்து ஏன் ஆளை இன்னும் கைது செய்யலன்னு சொல்லி. அப்போ அதுக்கு வந்து கிளிநொச்சி போலீஸ் பொறுப்பு அதிகாரி சொல்லியிருக்கார், அவரை வந்து விரைவில் கைது செய்ய போகிறோம் என்று சொல்லி. என்னென்னு சொன்னால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமிருந்து வாக்குமூலம் எல்லாம் எடுத்தாச்சாம். அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கணும். எனவே வாக்குமூலம் பெறப்பட்ட போதிலும் கூட ஏன் சம்பந்தப்பட்ட ஆளை வந்து இன்னும் கைது செய்யல் என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த செய்தி சம்பந்தமாக இந்த சம்பவம் தொடர்பாக எங்களுடைய சமூகத்தில் ஒரு ஏனோ தானோன்ற ஒரு போக்கு இருக்குது. பெரிய அளவில் வந்து யாராலும் கதைக்கப்பட்ட மாதிரி தெரியல. சமூக வலைத்தளங்களில் வந்து பெரிய அளவில் இது பேசு பொருளான மாதிரியும் தெரியல. ஏன்னு சொன்னால் இதில் வந்து பாதிக்கப்பட்டது எல்லாருமே வந்து ஆண் மாணவர்கள். இதுவே வந்து பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் அது வேற கணக்கு. பெரிய அளவில் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும். எங்களோட சமூகத்தில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. இதை நான் வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகிறேன், பெற்றோருக்கும் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகள் என்று வரும்போது ஆம்பளை பிள்ளையும் ஒன்றுதான், பொம்பளை பிள்ளையும் ஒன்றுதான். அப்படி பாருங்க, நீங்கள் பெற்றது வந்து ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஒரே மாதிரி பாருங்க. பாதிப்புன்றது 2 தரப்புக்கும் ஒன்றுதான். எனவே ஆம்பளை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதால இதை வந்து கண்ணு காணாமல் விடுறது அல்லது இயல்பாக எடுத்துக்கொள்வது அப்படி தயவு செய்து போக வேண்டாம். நாங்கள் எல்லாரும் எதை பற்றி யோசிக்கிறோம் என்று சொன்னால், இப்போ பொம்பளை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் அந்த பிள்ளைகள் வந்து பிரெக்னென்ட் ஆகி நாளைக்கு வயிறு பெருத்து சமூகத்தில் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும், அது ஒரு அவமானமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அப்படி ஒரு பிரச்சனை இல்லாதபடியால் சரி ஓகே அது பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி விட்டுட்டு போகிறோம். ஆனால் அது மிகவும் தப்பு. தனியாக வயிறு பெருக்கிறதும் பிரெக்னென்ட் ஆகிறது மட்டும்தான் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஆம்பளை பிள்ளைகளை வந்து மனோ ரீதியாக வந்து நிறைய பாதிக்கும். அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கன்சன்ட்ரேஷன், அவங்களுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கும். சின்ன வயசில் ஏற்படுற
ஏற்படுற தாக்கம் வந்து பின்னொரு காலத்தில் எதிர்காலத்தில் அவங்க வளர்ந்தா பிறகு பாதிப்புகளை கொண்டு வரும். எனவே பிள்ளைகள் என்று வரும்போது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்று சொல்லி எந்த வித்தியாசம் பார்க்காமல் உங்களுடைய பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுமான்றதை ஒவ்வொரு பெற்றோரும் வந்து சிந்திக்கணும். பள்ளிக்கூடம் போயிட்டு வரைக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறார்களா, டியூஷனுக்கு போயிட்டு வரைக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணுமா, கிரவுண்டில் போயிட்டு விளையாடி போட்டு வரைக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி கண்காணிச்சு கொண்டே இருக்கணும். அவர்களோட மனம் விட்டு கதைச்சு விஷயங்களை வந்து எடுக்கணும் வெளியில. அப்படி இல்லை என்று சொன்னால் அது நீண்ட காலமாக தொடரும். எனவே கிளிநொச்சியில வந்து 16க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்தின அந்த குறிப்பிட்ட நபர் வந்து உடனடியாக வந்து கைது செய்யப்படணும். கைது செய்து சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்படணும். எனவே பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை வந்து அடிக்கடி கண்காணிச்சு கொண்டே இருங்கோ. இது மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு உயரமான இடம், ஒரு மரக்குத்தி என்று வைங்களேன், மரக்குத்தி மாதிரி இருக்குது. அதனுடைய உச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்ஜி என்று சொல்லி. எல்ஜி என்று சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய சுருக்கம், லோக்கல் கவர்மெண்ட், அதனுடைய சுருக்கம் தான் எல்ஜி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரோடு அண்ணாந்து பார்க்கிறோம். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெறுறது இந்த முறை வந்து இவைக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்றதை குறிக்குது இந்த கேலி சித்திரம். எனவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் யார் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், எத்தனை சபைகள் கிடைக்கும் என்பதை. எனவே இந்த கேலி சித்திரம் சம்பந்தமாகவும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.